எல்லாருக்கும் வணக்கங்க. மும்பை இந்தியன்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ரெண்டு டீமுமே வந்து ரொம்ப ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு. ரெண்டு டீமுமே வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து டவுனில் தான் இருக்காங்க. மும்பை வந்து லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு வந்து கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக இருக்குது. சென்னை வந்து லாஸ்ட் மேட்ச் தோற்றுட்டாங்க. அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். இந்த மேட்ச் வந்து வான்கடேயில் நடக்குது. சென்னை வந்து ஏன் இப்படி விளாட்றாங்கன்னே தெரில. நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ ஆயுஷ் மாத்திரையும் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். கலீல் அகமதும் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். எதுக்கு தான் வந்து இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த குருல் பட்டேல்லாம் வச்சுருக்காங்க டீமில். பட் ஆனால் ஏன் யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. என்ன கேட்டால் ஸ்ரேயாஸ் கோபாலையும் யூஸ் பண்ணணும். நூர் அகமது வந்து ரொம்ப நிறையா ரன்னு கொடுக்குறாரு. 4 ஓவருக்கு 40 ரன்னு மேலாம் கொடுத்துட்றாரு. அவர் டெல்லிக்கு எகென்ஸ்டாக மட்டும்தான் நல்லா போட்டார் தவிர மற்ற மேட்ச் எல்லாமே வந்து 40 ரன்னுக்கு மேலே கொடுக்குறாரு. ஸ்ரேயாஸ் கோபால் வந்து ஒரு நல்ல பிளேயரு, நல்ல ஆல்ரவுண்டர் கூட. டொமஸ்டிக்லேயும் நிறையா விக்கெட் எடுத்திருக்காரு, நிறையா ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஸ்ரேயாஸ் கோபாலை வந்து யூஸ் பண்ணணும் சென்னை சூப்பர் கிங்ஸு. அவங்களுக்கு வந்து நல்ல ரிசோர்ஸ் இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பிளேயர்ஸ்க்கு. பட் ஆனால் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு பெஞ்சிலே உட்கார வச்சிடுறாங்க. ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. மும்பையை வந்து ஜெயிக்கணும்னா அதுதான் பெரிய டீமு, கடப்பாறை டீமு மும்பை வந்து எப்படி ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில. அதுவும் வான்கடையில் ஆடுறாங்க. சென்னைக்கு பேட்டிங் இருக்குது, பட் ஆனால் பவுலிங் வந்து சுத்தமாக கிடையாது. மும்பை வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஜிடியை பொலன்னு பொழந்துட்டாங்க. அவங்க வந்து ஒரு டேஞ்சரஸ் டீமாக தெரியுறாங்க. கண்டிப்பாக அவங்க கம்பேக் கொடுத்துருவாங்க. ஆனால் சென்னை வந்து சமாளிக்குமா மும்பைங்கிறது தான் தெரியல. இந்த டீமை வச்சுக்கிட்டுனா ரொம்ப கஷ்டம். நீங்கள் பேட்டிங்கில் வேணால் ரன் அடிச்சிடலாம் சென்னை சூப்பர் கிங்ஸு. ஆனால் பவுலிங்கில் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. பவுலிங்கில் பண்ணணுன்னா தயவுசெய்து ஸ்ரேயாஸ் கோபாலை கொண்டு வாங்க. ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர்ஸ் தான் பொட்டென்ஷியலாக மேட்சை வந்து ஜெயிப்பாங்க. அவங்க ஜெயிக்கணுன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்கணுன்னா ஸ்ரேயாஸ் கோபால் வந்து வரணும். நூர் அகமது வேணால் வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஸ்ரேயாஸ் கோபால் வந்து நல்ல மிடில் ஓவர்ஸ்லேயும் நல்லா போடுவார். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதே வந்து மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஆடிக்கிட்டு வராங்க. திலக் வர்மா பொழந்து எடுத்துட்டார் லாஸ்ட் மேட்ச்சு. சூப்பராக ஆடினார் திலக் வர்மா. அவருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். பட் ஆனால் சென்னையை பீட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. மும்பையே ரெண்டு டீமுமே நல்லா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். இல்லைனா மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சென்னை வர்சஸ் மும்பை. யார் ஜெயிப்பாங்கன்னு என்னன்னு சொல்ல முடியாது. தோனியோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியல. இன்னும் ருத்ராஜ் கைக்வாட் வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சரியாக கொடுக்கல. ருத்ராஜ் கைக்வாட் வந்து எப்படி வாட போகிறாருன்னு தெரில. பேசாமல் ருத்ராஜ் கைக்வாட் ஓப்பனிங் பேர்லாம் சரி நம்பர் 3 வந்துடலாம். ஏன்னா ஆயுஷ் மாத்திரை வந்து இன்ஜுரி ஆகிட்டார். நம்பர் 3 வந்து இவர் எடுத்துக்கலாம். ருத்ராஜ் கைக்வாட் எடுத்துகிட்டு ஷார்ட் இருக்கார்ல ஆஸ்திரேலியன் பிளேயர், அவரை வந்து ஓப்பனிங் ஆட வைக்கலாம். ஸ்ட்ராட்டஜி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. ஆனால் மும்பையை பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சென்னை சூப்பர் கிங்ஸால். என்ன